ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் வரப்போ நிறைய சர்ச்சைகள் வந்ததுங்க. முக்கியமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரியும் நிறைய பேர் சொன்னாங்க. படத்துடைய தயாரிப்பாளர் வெற்றிமாறன் இந்த படத்தோட தான் எந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சாரு. இதனாலேயே இந்த படம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இங்க ரம்யா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுல இருந்து தன்னுடைய 32 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சில பசங்க வராங்க. அப்படி அந்த பசங்களோட ஏற்படுற காதலும் மோதலும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல தோன்ற ஒவ்வொரு ஃபீலிங்ஸ பத்தியும் தான் இந்த கதையில ஒரு பொண்ணுடைய ஆங்கிள் இருந்து பேசியிருப்பாங்க. இங்க பசங்களோட ஃபீலிங்ஸ பத்தி படம் எடுக்கிறதுக்கு செல்வராகவன்ல இருந்து ராஜேஸ்வரியும் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எடுத்தா இங்க தப்பு இல்ல. நம்ம வர்ஷா பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்தா தப்பா? கண்டிப்பா இல்லைங்க. இந்த படத்தை இப்போ OTTல இருக்கு. இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவி. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட அப்படியே ஷார்ட்டா சொல்லிடுறேன். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஆரம்பத்திலேயே ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை காமிக்கிறாங்க. அப்படிதான் அந்த குடும்பத்துல நம்ம ஹீரோயினான ரம்யா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெட்லாம் இல்லைங்க, தரையில படுத்துதான் தூங்குவாங்க. அப்படியே அவங்க கனவுல அவங்க கிளாஸ்ல படிக்கிற சில பசங்க அப்பப்போ வரதும், அவங்க வந்த உடனே இவங்க ஷாக் ஆகி எழுந்துக்கிறதும் சில நாட்களாவே உங்களுக்கு வழக்கமா நடந்துகிட்டு இருக்குங்க. சில நேரத்துல பிரபுதேவா கூட கனவுல வருவாரு. கட் பண்ணா இப்ப ரம்யாவுடைய வீட்டை சுத்தி காமிக்கிறாங்க. ரம்யாவுடைய அம்மா நம்ம ரம்யா படிக்கிற ஸ்கூல்லயே ஒரு டீச்சரா இருப்பாங்க. ரம்யாவுடைய அப்பா வெளியூர்ல வேலை பார்ப்பாரு. எப்பனாதான் வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. இதை தாண்டி வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆச்சாரமானவங்க. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா ரொம்ப வாழ்த்தனம் பிடிச்ச பொண்ணுங்க. அவங்களுக்கு சரியா படிப்பு வராது. தன்னோட தோழிகளோட சேர்ந்து எப்பவுமே ஸ்கூல்ல நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. படிக்காத உனக்கு நடனம் எதுக்குன்னு சொல்லி டீச்சர் அவங்கள திட்ட, அதனால பிடிச்சத கூட பண்ண முடியாம எதை பண்ணாலும் திட்டு வாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுல வேற நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறதுனால பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு நம்ம ரம்யாவை போட்டு அவங்க அப்பா பயங்கரமா திட்டுவாருங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ரம்யா அவங்க ஸ்கூல்ல நடக்கிற அசம்பிளி லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையனைய சைட் அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஆனா அந்த பையனும் அதே அசம்பிளில இருக்கிற நம்ம ரம்யாவுடைய ஃப்ரெண்ட சைட் அடிக்கிறான். ஆமாங்க, ரொம்ப நாளாவே ரம்யாக்கு இந்த பையன் மேல ஒரு கண்ணு. ஆனா அந்த பையனும் ரம்யாவுடைய ஃப்ரெண்டோட கமிட் ஆனதுனால இவங்க இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் சோகத்துல இருப்பாங்க. இதனாலேயே உங்க முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருங்க. அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுடைய கிளாஸுக்கு நலன் அப்படின்ற ஒரு புது பையன் வந்திருக்கான். அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலுங்க. தன்னோட தோழிகள் கிட்டையும் அவன் கியூட்டா இருக்கால அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா அவங்களும் ஹீரோயினை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு 3 தோழிகள் இருப்பாங்க. இவங்க கேங்கு ஒரு 4 பேர் கொண்ட கேங்குங்க. பாத்ரூம் போனோம்னா, கேண்டீன் போனோம்னா, எங்க போனாலும் 4 பேர் ஒன்னா தான் போவாங்க. அப்படி நம்ம ரம்யா அந்த பையன் கீழே உட்காந்து போன நோண்டிட்டு இருக்கிறதையும் அங்க கவனிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ரம்யாவுடைய அம்மா தான் டீச்சர்னு சொன்ன பாத்தீங்களா, ரம்யா சாப்பாடு எடுத்துட்டு போக மறந்துருப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு கிளாஸுக்கு வருவாங்க. அப்ப அங்க போனை நோண்டிட்டு இருக்கிற அந்த நலனை இந்த டீச்சர் கவனிக்க, கிளாஸுக்குள்ள போனை யூஸ் பண்றேன்னு சொல்லி அந்த போனையும் புடுங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அதை நம்ம ரம்யாவும் கவனிக்க, ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த நலன் பையனை வேற பிடிச்சிருக்குமா, அதனால ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து தான் அம்மா கூட பேசுற மாதிரி பேசிட்டு அவங்க அம்மா புடுங்கிட்டு வந்த போனை இவங்க திருடிட்டு வந்து இப்ப அந்த நலனுடைய பேக்ல போட்டுருவாங்க. அப்படி நலனுமே பிடி விளையாடிட்டு தன்னுடைய கிளாஸ் ரூமுக்கு வரப்போ தான் பேக்ல தன்னோட போன் இருக்கிறத கவனிக்கிறான். சுத்தி புத்தி பாக்குறப்போ அங்க நம்ம ரம்யா தாங்க நிக்கிறாங்க. அப்படி ரம்யா தான் நம்மளுக்கு உதவி பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் நலனுக்கு புரியுது. இப்ப பள்ளி முடிஞ்சதும் நம்ம ரம்யா நேரா வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கோங்க. இவங்க தல அஜித்துடைய ஃபேன் பேஜ வேற வச்சிருப்பாங்க போல. அதே மாதிரி Facebookலயும் நிறைய சாட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நலனுடைய அக்கௌண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வர, அந்த டைம்ல எல்லாம் பொண்ணுங்க வீட்டுல போன் வச்சிருந்தோம், Facebookல மட்டுமே பசங்களோட சாட் பண்ற டைமுங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டா நம்ம ஹீரோயின் அந்த நலனோடையும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த நலன் பையன் அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் நம்ம ஹீரோயினோட மனசுல அவங்கள ரெக்க கட்டி பறக்க வைக்குதுங்க. நலனுக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரம்யாவும் நலனுக்காக ரசகுல்லாலாம் எடுத்துட்டு வராங்க. என்னதான் ஒரே கிளாஸ்ல படிச்சாலும் இவங்க சாட்ல மட்டும் தான் பேசிப்பாங்க, நேர்ல பேசிக்க மாட்டாங்க. ஒரு கடத்துல நலனுக்கு திடீர்னு ஒரு குருட்டு தைரியத்துல நம்ம ரம்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுல வேற கரண்ட் போயிடுது. கம்ப்யூட்டர்ல தானே இவங்க சாட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால ரிப்ளை பண்ண முடியல. அப்பதான் முதல் வாட்டி ரம்யா அவங்களோட போன் நம்பரை நலனுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் காதலிக்கிறதா அங்க நலனை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு நிறைய வாட்டி போனை கொண்டு போறது, பாத்ரூம்ல போயிட்டு நலனுக்கு மெசேஜ் அனுப்புறது, அப்படின்னு இவங்க காதலை வளர்க்க ஒரு கடத்துல அவங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறாங்க. நம்மளால ஸ்கூல்ல தான் பேசிக்க முடியல, எக்ஸ்கர்ஷனுக்கு போனா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ரம்யா நலன் 2 பேருமே அதுக்கு பேரை கொடுக்குறாங்க.
அப்படி கொடைக்கானலுக்கு தாங்க கூட்டிட்டு போறாங்க போல. கூடயே ஒரு வாதியாரையும் போட்டிருக்கிறதுனால அந்த வாதியார் பொண்ணுங்க ஒரு பக்கமோ பசங்க ஒரு பக்கமோ உட்கார வைக்கிறாரு. அப்படி பஸ்ல நலன் பக்கத்துல உட்கார முடியலையேன்ற ஒரு சோகத்துல ஹீரோயின் கண்ணு மூடிக்கிட்டு நலனோட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதையுமே அவங்களோட தோழிகள் 3 பேருக்கு எடுத்து விட்டுறாங்க. இப்ப இவங்க தங்குற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பொண்ணுங்க ஒரு பக்கமோ பசங்க ஒரு பக்கமோ தான் நைட்டு தங்குவாங்க. அப்படி நலன் கிட்டையும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ரெசார்ட்ல இருந்து வெளியே வந்துரு, நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி கூப்பிட. அப்படி ஹீரோயின் அவங்களோட தோழிகள்லாம் தூங்கினதுக்கு அப்புறம், முக்கியமா டீச்சர் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க ரூம்ல இருந்தோ ரெசார்ட்ல இருந்தோ வெளியே வராங்க. அப்படி காட்டுக்குள்ள வந்தா அங்க இந்த நலன் நம்ம ஹீரோயினுக்காக காத்திருக்கான். அதுவும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி முதல் வாட்டி நம்ம ஹீரோயினோட கைய பிடிச்சி அந்த நலன் பேசுறாங்க. அது அந்த வயசுல ரம்யாக்குமே ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தனி வீட்டுல வாழ்வோன்னு சொன்னல, நான் இந்த காட்டுலயே ஒரு தனி வீட்டை பார்த்துட்டேன், அங்க போலாமான்னு சொல்லி அந்த நலனும் ரம்யாவா அங்க இருக்கிற ஒரு தனி வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அப்படியே அவங்க நிறைய டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும், ரம்யா நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதை உட்காந்து சாப்பிடுற மாதிரியும், அங்க ஒரு பாத் டப் இருக்குங்க, அதுல படுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் இப்படி நம்ம லவ் பண்றதும் ஒன்னா சுத்துறதும் பெரிய குற்றம் மாதிரி எல்லாரும் பாக்குறாங்களே, இது நம்மளுக்கு ஜாலியா தானே இருக்கு, இதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரம்யாக்கு அவங்களோட தோழிகள் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. எங்கடி போனன்ற மாதிரி கேட்க உடனே ரெசார்ட்டுக்கு வர சொல்றாங்க. ரம்யாவும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நலனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இப்ப அந்த ரெசார்ட்டுக்கு திரும்புறாங்க. அங்கேயுமே நம்ம ஹீரோயினுக்கு 3 தோழிகள் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்க. ஹே, நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த பையனை போயிட்டு ராத்திரியில போய் மீட் பண்ணிட்டு வருவ, இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எங்க அப்பா அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அங்க வேற ரூமுக்கு போய் தூங்குறப்பான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம ரம்யா கூட அவங்க தோழிகளே பேச மறுக்கிறாங்க. பட் இருந்தும் ரம்யா அதுக்கு பெருசா கவலைப்பட்ட மாதிரி தெரியலைங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப அங்கேயே ஒரு போராட்ட களமா இருக்குங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கசின் இருப்பாங்க, அதாவது இவங்களுக்கு அக்கா முறை வரும். அவங்க வீட்டுல இருந்து வெளியேறி காதல் திருமணம் பண்ணதுனால அவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. முக்கியமா ஹீரோயினுடைய பாட்டி ஒருத்தவங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவங்களுமே என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்திருக்க, அதான் அந்த பையன் வேணும்னு போயிட்டல, அதுக்கப்புறம் இந்த வாசப்படியே நீ மிதிக்க கூடாது, நம்ம வீடே தீட்டாயி போச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையுமே நம்ம ஹீரோயின் ரம்யா வீட்டுக்கு வந்ததும் கவனிக்க ரம்யாவோட அம்மா பதறி போய், இதெல்லாம் நீ என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாது, சமத்தான பொண்ணுல ஒரு ரூமுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஹீரோயின் ரூம்ல உட்கார வச்சிடறாங்க. இப்ப ராத்திரியும் ஹீரோயின் அவங்க பாட்டி கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்குறப்போ அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அவ எவனையாச்சும் திருமணம் பண்ணிக்கிட்டு போட்டோம், ஆனா நீ சமத்து குட்டியில நீ அவள மாதிரி இருக்காத அப்படின்ற மாதிரியும் அவங்க பாட்டி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினும் மனசுல நம்ம காதலிக்கிற விஷயம் மட்டும் அப்ப வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் வருங்க. நம்ம ஹீரோயினுடைய பள்ளியில ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குங்க, அதாவது ஒரு கிளாஸ் ரூம் தான், அங்க பெஞ்சுகளை மட்டும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த பள்ளியில காதலிக்கிற பசங்கலாம் அந்த கிளாஸ் ரூமுக்கு சீக்ரெட்டா போயிட்டு கொஞ்சம் ஒன்னா பேசிக்கிறது வழக்கம் போல. அப்படிதான் அங்க இருக்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு முத்தமிடவே செஞ்சிடறாங்க. அதை நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த டீச்சர் பாத்துடுறாங்க. நேரா அந்த பையனையும் பொண்ணையும் பிரின்சிபல் ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட போட்டு விட, பிரின்சிபலும் அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த பொண்ணுமே ஆமாட்டினது மட்டும் இல்லாம அவங்க கிளாஸ்லயும் அவங்க ஸ்கூல்லயும் யாரெல்லாம் லவ் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு உடைக்க, அதுல நம்ம ஹீரோயினுடைய பேரு ரம்யா பேரும் வந்துருதுங்க. இங்க நம்மளனா ரம்யாவுடைய பேக்கை செக் பண்ணி பாருங்க, அவகிட்ட போன் இருக்கு, அந்த போன்ல நலன்ற பையனோட நிறைய சேட் பண்ணி வச்சிருப்பான்ற மாதிரி சொல்ல, இது அங்க டீச்சரா இருக்கிற ரம்யாவோட அம்மாவுக்கே பயங்கர ஷாக்குங்க. இப்ப அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த நலனோட பொண்ணு சேட் பண்ணது, இப்ப அந்த நலனுடைய போன்லயும் ரம்யாவோட சேட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குங்க. இதுல ஹீரோயினோட அம்மா மனசுடைஞ்சு போறாங்க. நேரா தன்னோட வீட்டுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து டிவி கனெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் கட் பண்றாங்க. ரம்யாவோட போனையும் அவங்க வாங்கி வைக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டு இருக்கியே, இதுக்கப்புறம் உன்னை பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் கூட்டிட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு வருவேன், என் கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கணும்ன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. தான் பொண்ணு திருந்தணும்னு சொல்லி நிறைய சாமியார் கிட்ட எல்லாம் போயிட்டு தாயத்தெல்லாம் வாங்கி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால நலன் கூட பேச முடியல, அவளை ஏன் தன்னோட ஸ்கூல்ல கூட ஃப்ரீயா இருக்க முடியல, எந்நேரமும் அவங்க அம்மா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம ரம்யாவை போட்டு அவங்க அம்மா பண்றதுனாலேயே ரம்யாவோட மனசு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழணுமா, பேசாம இங்க இருந்து வெளியே ஓடி போயிடலான்ற மாதிரி தோணுதுங்க. அப்படித்தான் காதலிக்கிற அந்த நலனுக்கும் கால் பண்ணி இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஊரை விட்டு ஓடிடலான்ற மாதிரியும் இவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நலனுடைய வீட்டுக்கு போனா அங்க நலன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுல மாட்டிக்கிட்டான் போல. அப்படி நலனுடைய அப்பா அம்மாவும் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனை வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்க. இது நம்ம ரம்யாவும் பார்த்து இப்ப நலனோடையும் ஓடி போக முடியாம திரும்பியும் அந்த பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தா அங்க நம்ம ரம்யாவோட அப்பா வந்துடுறாருங்க. அவருக்கு இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது. படிக்கிற வயசுல உனக்கு காதலா, ஓடி போக பாக்குறியா, ஓடி போக பாக்குறியான்னு சொல்லி அங்க வீட்டுக்கு நடுவுலயே வச்சு ரம்யாவை அடிக்கிறாரு. ரம்யாவோட அம்மா இந்த விஷயம் தான் வீட்டுல இருக்கிற பாட்டிக்கும் கணவருக்கும் தெரியக்கூடாது
பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுவும் இப்ப தெரியுது. வீட்டு வாசல்லையும் என்ன வீட்டுக்குள்ள சண்டைன்ற மாதிரி சில பேர் வந்து கேட்க, ஒண்ணு இல்ல ரம்யா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, அதான் அவங்க அப்பா திட்டுறாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டு கதவெல்லாம் மூடிட்டு இதுக்கு மேலேயும் ரம்யா இந்த பள்ளிக்கூடத்துல இருந்தா கெட்டு போயிடுவான்னு சொல்லி அவளை வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் மாற்றுறாங்க. அதே வேளையில நம்ம ரம்யா காதலிச்ச அந்த நலன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து டிசி வாங்கிக்கிட்டு இப்போ சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு இடத்துல படிக்க போயிடுறாருங்க. இதுல நம்ம ரம்யாவோட காதல் முற்றிலுமா உடையுதுங்க. ரம்யாவோட அம்மாவோ கொஞ்ச நாள் தாமா நீ படிச்சுட்டு எதுனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடு, அங்க நீ நினைச்ச மாதிரி என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா ரம்யாக்கு இதெல்லாம் கோபத்தை ஏற்படுத்துது. இதை நீ நான் காதலிச்சப்பவே சொல்லிருக்கலாம்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி அந்த பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு சண்டையாக்கி ஸ்கூல் மாற வச்சு என் பேரை நாரடிச்சுதான் சொல்லணுமா? நீ என்ன சொல்றது? நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் என் இஷ்டம் போலதான் இருப்பேன், நான் வீட்லயே தங்க மாட்டேன், ஹாஸ்டல்ல தான் தங்குவேன், எனக்கு பிடிச்ச பையனை நான் காதலிப்பேன்னு சொல்லிட்டோம். அங்க அவங்க அம்மாவையே மிரட்டிட்டு நம்ம ரம்யா அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா சில வருஷங்களுக்கு அப்புறம் காமிக்க இப்ப நம்ம ரம்யா அவங்களோட காலேஜ் செகண்ட் இயரை படிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அங்க ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அர்ஜுன் அப்படின்ற ஒரு சீனியர் பையனை தான் ரம்யா காதலிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அப்படி அந்த அர்ஜுனோட தான் இப்ப நம்ம ரம்யா அந்த ஹாஸ்டல்ல கொஞ்சம் ஒன்னா நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிக்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த அர்ஜுனை ரம்யா ரொம்ப சின்சியரா காதலிப்பாங்க. இப்ப காலையில விடிஞ்சதும் ஹாஸ்டல் பசங்களும் கதவை தட்டுறாங்க. ரம்யாவும் இப்ப அந்த ஹாஸ்டல்ல இருந்து, அதாவது பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வர, அப்படி இந்த அர்ஜுனை ரம்யா காதலிக்கிற விஷயம் அந்த காலேஜ் முழுக்க தெரியுங்க. ரம்யாக்கு காலேஜ்ல செல்வி அப்படின்ற ஒரு உயிர் தோழி இருப்பா. அப்படி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டோம் நம்ம அர்ஜுனுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ரம்யா கடைக்கு போறாங்க. ஏன் வாங்குறாங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம அர்ஜுன் இப்போ தேர்ட் இயர் முடிச்சிட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கிளம்புறாருங்க. அப்படி வெளிநாட்டுலயும் தன்னோட ஞாபகமா இருக்கணும்னு சொல்லிதான் ரம்யா அதெல்லாம் வாங்குறாங்க. அப்படி அர்ஜுனையும் ஏர்போர்ட்ல வந்து வழி அனுப்ப போகிறதுக்கு முன்னாடி இவங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. லண்டன் போனதும் தனக்கு கால் பண்ணுன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க இருந்து தாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ரம்யாவும் அவங்களோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல வந்து தங்கிக்கிட்டு இருக்க அப்படி ஒரு 2 நாள் ஆகுது. அர்ஜுன் கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரலைங்க. இவங்க பண்ணாலும் அர்ஜுனுக்கு லைன் போக மாட்டேங்குது. அப்பதான் அர்ஜுனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணுமே அர்ஜுன் லண்டன்ல போயிட்டு ரூம் எல்லாம் எடுத்துட்டானா, அதுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அது நம்ம ரம்யா கேக்குறாங்க. வருது பாருங்க கோவம். இப்ப அந்த பொண்ணு கிட்ட அர்ஜுனுடைய புது நம்பரை வாங்கிக்கிட்டு அந்த அர்ஜுனுக்கும் கால் பண்ணி என்ன மறண்டல, லண்டன் போனதும் என்ன அவாய்ட் பண்றல, வேணாமான்ற மாதிரி சண்டை போட, அதுக்கப்புறம் எப்படியோ சண்டை போட்டு மறுபடியும் அர்ஜுனோட ஒண்ணு சேர்றாங்க. ஆனாலுமே அந்த ஒண்ணு சேர்ந்தது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை வருது. நாளுக்கு நாள் அர்ஜுன் நிறைய விஷயங்கள்ல ஹீரோயினை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோயினுடைய தோழி செல்வி, அவங்க ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எவ்வளவு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணதுல இருந்து இப்படி மாறிட்டாலே, அந்த அர்ஜுனை விட்டுடு, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஹீரோயினோ கேட்டபாடு இல்ல. ஒரு நாள் அர்ஜுனோட சண்டை போட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய தோழி செல்விக்குமே பயங்கர கோவம் வந்து அந்த அர்ஜுனுக்கு கால் பண்ணி, ஏன்டா சும்மா அவகிட்ட பிரேக்கப்னு சொல்ற, அதுக்கப்புறம் திரும்பி ஒண்ணு சேர்ற, இதனால அவ ஹெல்த்தே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காடா அப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஆனாலுமே மறுபடியும் அர்ஜுன் கால் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினோட ஒண்ணு சேர்ந்துடுறான். அப்படி காலேஜ்ல உடம்பு சரியாம இருக்கிற ஹீரோயினை பாக்குறதுக்கும் அவங்க அப்பா அம்மா வந்திருக்க. இப்ப பொண்ணுமே வளர்ந்ததுனால அப்பா அம்மா இப்ப பொண்ணோட பேச்சை கேட்கற மாதிரி ஆகுதுங்க. இப்படி ஒரு வேலையில தான் கிராஜுவேஷன் டே வருது. அப்படி தன்னுடைய பட்டத்தை வாங்குறதுக்கும் அந்த அர்ஜுன் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஹீரோயினுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அர்ஜுனை பாக்குறாங்க. அவங்க சண்டைலாம் நீங்கி ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. அப்ப நம்ம அர்ஜுனுடைய கிளாஸ்மேட்ல இருக்கிற ஒரு பொண்ணுமே ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நீ அந்த அர்ஜுனை இன்னுமா காதலிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க அப்பயே பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன், ஏன் அப்படி சொல்ற? இல்ல அந்த அர்ஜுனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அவன் அந்த பொண்ணோட கமிட்டடா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் முதல் வாட்டி அர்ஜுனை காதலிச்சப்போ அப்பயும் அர்ஜுன் வேற ஒரு பொண்ணோட கமிட் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேற ஒரு பையனை டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து வெளியே வந்துதான் இவங்க 2 பேருமே காதல் வசப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அர்ஜுனுக்கோ லண்டன் போனதும் வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல. ஆனா அதை ஹீரோயின் கிட்ட இருந்து மறைச்சு இந்த 2 ட்ராக்கையும் அவரு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. இதுல ஹீரோயின் மனசொடைஞ்சு போய் அங்க நம்ம அர்ஜுனுடைய அப்பா அம்மா அவங்க நண்பர்கள் முன்னாடியே குடிச்சிட்டு வந்து, ஏண்டா என்ன ஏமாத்துன, ஏண்டா என்ன ஏமாத்துனன்ற மாதிரியும் அர்ஜுனை போட்டு அடிக்கிறாங்க. உன் முகத்துல ஏற்பட்ட காயத்தை நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறல, அவகிட்ட போய் காட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அர்ஜுனுமே நானும் உன்னை அவாய்ட் பண்ணும் தான் நினைக்கிறேன், நீ எனக்கு வேணான்னு சொல்லிதான் நிறைய வாட்டி பேசாம இருந்த, ஆனா அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு படுத்துக்கிட்ட, கால் பண்ணுன்ற மாதிரி நச்சரிச்ச, இப்படிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் மேல பழிய போடாத, இதுக்கப்புறமாச்சு என்ன முற்றிலுமா விட்டுரு, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த அர்ஜுனும் ஹீரோயினை பிரிஞ்சு போக, அப்படி ஹீரோயினுடைய 2வது காதலும் அங்க தோத்து போகுதுங்க. அப்படி அர்ஜுனோட ஏற்பட்ட பிரேக்கப்ல ஹீரோயின் மனசடைஞ்சு போய் தான் இருப்பாங்க.
அப்பெல்லாம் ஹீரோயினுடைய தோழி செல்வி இருக்காங்கல்ல, அவங்க தான் கூடவே இருந்து ஹீரோயினை பார்த்துப்பாங்க. அவங்க இல்லனா ஹீரோயின் அங்க இருப்பாங்களா அப்படின்றதே ஒரு டவுட் தாங்க. காலங்கள் ஓடுது. ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுடைய பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுமே போய் சேர்றாங்க. அப்படி அந்த பாட்டியோடைய சாவுக்கு ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருப்பாங்கன்னு சொன்னல, அவங்க வராங்க. ஆனா அவங்க காதல் திருமணம் பண்ணதுனால வீட்டுக்குள்ளேயே சேர்க்க அங்க இருக்கிற சொந்தக்காரங்களா மறுக்க, ஆனா ஹீரோயினுடைய அப்பா தான் சண்டை போட்டு சொந்தக்காரங்க விட்டு போனாலும் பரவாயில்ல, பேத்தி வந்து பாட்டிய பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள சேர்ப்பாரு. நாட்கள் செல்ல செல்ல ஹீரோயினுக்கு பல விஷயங்கள் புரிய வருது. காலகாலமா பெண்கள் அடிமைப்பட்டு தான் இருக்காங்க. பாட்டி, அம்மா, அக்கா எல்லாருமே ஒரு அடிமத்தனத்தோட அவங்களுக்கு போட்ட சங்கிலிய கலட்ட தெரியலனா அது அடுத்து வர நம்ம மேல போட்டு விட்டுறாங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த எமோஷனுக்குள்ளலாம் நம்ம சிக்காம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி ஹீரோயின் காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு இர்ஃபான் அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சு அந்த பையனோட லிவிங்ல இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படிதாங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு 32 வயசு ஆகுதுங்க. 32 வயசுலயும் திருமணம் ஆகல. அது ஒரு பிரச்சனையாவே கருதாம இவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஹீரோயின் இப்போ இர்ஃபான் ஒரு பையனோட லிவிங்ல இருப்பேன்னு சொன்ன பாத்தீங்களா, ஆனா அந்த பையனோடையும் பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. இவங்க லிவிங்ல இருக்கும் போதோ அந்த பையனுடைய வீட்டுல இவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பொருளை எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல விட்டு நேரா அந்த பையனோட வீட்டுக்கு வர, ஆனா அந்த இர்ஃபானோட வீட்லயும் வேற ஒரு பொண்ணு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி இர்ஃபான் நம்ம போனதுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரியும் அவங்களுக்கு புரிய வருதுங்க. பட் அதை பத்தி ஹீரோயின் பெருசா கவலைப்படாம, கவலைப்படாத மாதிரி வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு, உங்களுக்கு இந்த இர்ஃபானை ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோயினை விட்டு கொடுக்காம எப்பவுமே ஹீரோயின் பக்கத்துல இருந்தே அவங்கள அவன் பார்த்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டோம். இப்போ வெளிநாட்டுல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு செல்விக்கும் கால் பண்ணி, அதாவது வீடியோ கால்ல ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. மச்சி நீ மட்டும் இல்லனா நான் இப்போ உசுரோடையே இருக்க மாட்டேன்டி. சரி பாப்பா எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்க, அப்பதான் செல்வி பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. செல்வி ஃபாரினரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே வாழ்றாங்க போல. சரிப்பா இத்தனை காதல் நம்ம ஹீரோயின் கையை விட்டு போச்சு, இப்போ அவங்களுக்குன்னு யார்பா இருக்கான்னு கேக்குறீங்களா? இருக்காங்க. அவங்க பாசமா வளர்க்கிற ஒரு பூனை இருக்கு. அந்த பூனையோட பேரு தான் மேடம். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல நடக்கிற ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க, அங்கேயுமே உனக்கு எப்பமா திரும்பணும்ன்ற மாதிரி தான் எல்லாரும் கேக்குறாங்க. அப்படி அவங்க கேக்குறது எல்லாமே ஹீரோயினுக்கு எரிச்சலா தாங்க இருக்கு. அப்படி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கப்போ இப்ப ரம்யாவோட அம்மாவும் ஏதோ மிங்கிள் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல நீ இருக்கியாமே, நம்ம சொந்தக்கார பையனும் அதே ஆப்ல இருக்கான் போல இருக்கு. அவன் பார்த்து நம்ம குடும்பத்துக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். ஒரே அவமானமா போச்சு, போட்டோவெல்லாம் அதுல போடுறியா, காரணம் மிஸ்யூஸ் பண்ணிட போறாங்கன்ற மாதிரியும் ரம்யாவோட அம்மா பயப்பட, ஏமா அப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா பயப்பட வேண்டியது அவங்க தான், ஏன்னா தப்பு அவங்க தானே பண்றாங்க அப்படின்னு. அது ஒரு டேட்டிங் ஆப் தான், பரவாயில்ல நம்ம சொந்தக்கார பையனா அதுல இருக்கானேன்னு சொல்லியும் ஹீரோயின் அவங்க அம்மாக்கும் புரிய வைக்கிறாங்க. ஒரு நாள் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்க அந்த இடத்துல தன்னோட சின்ன வயசு காதலனான நலனை பாக்குறாங்க. அந்த நலன் ஒரு குழந்தையோட அங்க வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். குழந்தைக்கு என்ன பேருன்னு கேட்க அவன் ஒரு பேரை சொல்ல, நீ என் பேரை வச்சிருப்பேன்னு நினைச்சேன், பரவாயில்ல விடு, என் ரூமுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி நலனையும் அவங்க தங்குற அந்த ரூமுக்கும் கூப்பிடுறாங்க. அங்க ஹீரோயினுடைய தோழிக்கும் ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க. அந்த செலிப்ரேஷன்லயும் நலனை கலந்துக்க விட்டுட்டு இப்ப நலனோட அவங்க ரூமுக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. நலனுமே ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். நீ எனக்காக எங்க வீடு வரைக்கும் வந்த, ஆனா என்னால என் வீட்டை தாண்ட முடியல, அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு புரியலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சின்ன வயசுல அது நடந்தது, ஒருவேளை அன்னைக்கு அந்த வாசப்படியை நீ தாண்டி இருந்தா நம்ம ஒன்னா இருந்திருக்கலாமோ என்னவோ. உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவ, நல்ல பொண்டாட்டியான்ற மாதிரி கேட்க, ரொம்ப நல்லவ தங்கமானவன்ற மாதிரியும் நலன் அங்க சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துலயுமே நலனுடைய மனசும் ஹீரோயினோட மனசும் கொஞ்சம் மாறுற மாதிரி காமிக்க லைட்டா ரெண்டு பேருமே பக்கத்துல நெருங்குறாங்க. ஆனாலுமே நலனுக்கு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட இருந்து போன் கால் வருது. இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல, நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து நலன் தான் வீட்டுக்கும் கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஊர்ல இருந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்க. இப்ப ஹீரோயினோட அம்மாவோட பெரிய கவலையே இவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிதாங்க. இப்ப ஹீரோயினுடைய ரூமுடைய ஜன்னலை அவங்க அம்மா திறந்து விட நம்ம ஹீரோயின் வளர்க்குற அந்த பூனைக்குட்டி மேடம் வெளியே ஓடி போயிருது போல. இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் அவங்க பூனைக்குட்டியை தேடாத இடம் இல்ல. ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த இர்ஃபான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இப்ப காதலிக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து ஹீரோயினுக்கு அந்த பூனைக்குட்டியை தேடுறதுக்கும் நிறைய உதவிகளை பண்றான். ஆனாலுமே அந்த மேடம்ன்ற பூனைக்குட்டி கிடைக்கலைங்க. இன்னொரு ஓரத்துல இங்க ஹீரோயினுடைய அம்மாவோ அவங்க டீச்சர் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க போல. அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்க, அதை அட்டன் பண்றதுக்கும் நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. ஸ்கூல்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க கிட்டையும் என் பேரு ரம்யா, நான் தான் அந்த டீச்சருடைய பொண்ணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஓ நீங்க தான் அந்த ரம்யாவா, நீங்க போய் எக்ஸ்கர்ஷன்ல பண்ண வேலைனாலதான் எங்களை இப்போ வெளியூருக்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம ரம்யாவை ஒரு மாதிரி தப்பா பேச, அடப்பாவீங்களா ஒரு பொண்ணா ஒழுக்கமா இருன்னு சொல்லிட்டு இப்ப மத்த பொண்ணுங்க ஒழுக்கமா இருக்கிறதுக்கு என் பேரை யூஸ் பண்ணிருக்காங்களே, பிடிச்ச பையனை காதலிச்சது எவ்வளவு பெரிய தப்பான்ற மாதிரியும் அவங்களுக்கு இந்த சமூகத்து மேலையும் அவங்க பள்ளிக்கூட நிர்வாகம் மேலையும் தாங்க அதிக கோபம் வருது.
கோவத்தோட வீட்டுக்கு வந்தாலும் இன்னும் ஹீரோயினுடைய வீட்ல எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறன்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அப்போ சிம்பிளா ஒரு பதில சொல்றாங்க பாருங்க. எதுக்குமா கல்யாணம் பண்ணிக்கணும்? உன்னை யாருன்னா பாத்துக்கணும்ல, காலத்துக்கும் இப்படி தனியாவா இருப்ப, அதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. அப்போ உன்னை யாருன்னா பாத்துக்கிறாங்களான்ற மாதிரி ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினோட அம்மா கிட்ட தோசை கொண்டு வா அப்படின்ற மாதிரி கத்த. அப்பதான் ஹீரோயினோட அம்மாவும் யோசிச்சு பாக்குறாங்க, நம்மளுக்கு இப்ப 60 வயசு ஆகுது, ஆனா இந்த வயசுலயும் நம்ம கணவரை நம்ம தான் பாத்துக்கிறோம், நம்ம கணவர் நம்மள பாத்துக்கல அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ள வராங்க. இதன் மூலமா இங்க ஒரு பொண்ணு திருமணம் ஆகிறது மூலமா ஒரு ஆணுடைய உதவியாளராகவோ சேவை செய்யறதுக்கும் சில வீடுகள்ல வேலைக்காரியாவும் தான் போறாங்களே தவிர்த்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பிடிச்ச லைஃபா வாழ்றது இல்லைன்ற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் அவங்க காதலிச்சாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க பிடிச்சத பண்ணி தான் இது எல்லாம் பட்டிருக்காங்க. அப்படி தனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். இதுக்கு இந்த சமூகம் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேரை சொன்னாலும் பரவாயில்ல, நம்மள கெட்ட பொண்ணா பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த சமூகம் நம்மளுக்கு போடுற எந்த ஒரு கை விலங்குக்கும் ஏத்திக்காம நம்ம வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரூமுக்கு திரும்ப அப்படி காணாம போன அந்த பூனை திரும்ப கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பிடிச்ச லைஃப வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுது. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். படமா பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.